Students, next heading is refractive index. So what is refractive index? So refractive index of a transparent medium is defined as ஒரு மீடியம் உடைய refractive indexனா என்னதுன்னா ratio of speed of light in vacuum to the speed of light in that medium. So vacuumல speed of light தெரியும் c. அதுக்கும் எந்த மீடியத்துக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்க்கணுமோ அந்த மீடியமில் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் அந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னதுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ மீடியம். ஸோ ரெண்டும் ஸ்பீடு தான். அதனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபார்முலா பாருங்கள். n equal to c by v. c ஓட வேல்யூ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 3 into 10 power 8. Refractive index of a transparent medium gives an idea about the speed of light in that medium. Refractive index எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டனா அந்த மீடியமில் ஸ்பீட் ஆஃப் லைட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாவை நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ அதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். Pure water has a refractive index 1.33. Pure water உடைய refractive index. What is the speed of light through it? அப்போ அந்த வாட்டருக்குள்ளே போகும்போது ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன, 1.33 4/3 எழுதிக்கலாமா? இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் ஆகிடும். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு சி பை வி. எனக்கு வி வேணும், v equal to c by n. So c எனக்கு தெரியும் 3 into 10 power 8 and what is refractive index 4/3 ன்னு போட சொல்லியிருக்கேனா. அப்போ இது மேலே போச்சுன்னா என்ன வந்துடும், 3 into 3 9 by 4 into 10 power 8. அப்போ ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். 2 times ரிமைனிங் 1 10 திரும்ப 2 டைம்ஸ். சரியா? அப்போ வந்து உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்துடும். அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் பியூர் வாட்டர்ங்கிறது இவ்வளவு தான். ரேஷியோவில் போடும்போது கொஞ்சம் வேரி ஆகும். நம்மளுக்கு இந்த 3rd digit ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பற்றி சில பாயிண்ட் சொல்லியிருக்கான். இதுக்கு யூனிட் கிடையாது. ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு இருக்குன்னா வேக்கமுக்கு இருக்குது. ஃபார் எனி அதர் மீடியம், வாட்டர், கிளாஸ், எந்த மீடியம் எடுத்துக்கிட்டாலும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு இன்னொரு பேர் ஆப்டிக்கல் டென்சிட்டி. இதை நினைவில் வச்சுக்கிறணும். ப்ராப்ளமில் சில இடங்களில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு பதிலாக ஆப்டிக்கல் டென்சிட்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவான். ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஸ்பீட் ஆஃப் லைட் எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். ஹையர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ மீடியம் லெஸ்ஸர் த ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ இட். அண்ட் வாய்ஸ் வர்ஸானா என்னது, லோவர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா அங்கே ஸ்பீட் ஆஃப் லைட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அடுத்து இங்கே நோட்டுங்கிற பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கான்னா மாஸ் டென்சிட்டின்னு சில இடங்களில் வரும், ஆப்டிக்கல் டென்சிட்டின்னு சில இடங்களில் வரும். ஸோ இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ரெண்டுமே வெவ்வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போ இந்த டேபுலர் காலமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் மீடியா சொல்லியிருக்கான். வேக்கம் 1, ஏர் பாருங்கள் 1.003. அப்போ ஏர் வேக்கும் எது வந்தாலும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ ஆல்மோஸ்ட் 1ன்னு எடுத்துக்கிடுவோம். கார்பன் டை ஆக்சைடுக்கும் அதே கேட்டகரி தான். ஆனால் இது அதிகமாக ப்ராப்ளமில் யூஸ் பண்ண மாட்டோம். ஐஸ் 1.31, பியூர் வாட்டர் 1.33 அண்ட் இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தில் ஆல்கஹால் குவாட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளமில். அடுத்து இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் 1.5 அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அதிகமாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிறணும், கேலியம் பாஸ்பைட். கம்மியாக இருக்கிறது வேக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்.
அடுத்து இந்த டைமண்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஆப்டிக்கல் பாத். ஸோ ஆப்டிக்னாவே என்னது? லைட்டோட பாதை. ஓகே, ஆப்டிக்கல் பாத் ஆஃப் எ மீடியம். ஒரு மீடியமில் ஆப்டிக்கல் பாத் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் d dash light travels in vacuum in the same time it travels a distance d in the medium. இதுதான் ஆப்டிக்கல் பாத். டைம் சேம் தான். கிவன் டைமில் வேக்கமில் அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், அதுக்கும் அதே டைமில் ஒரு மீடியமில் அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ரிலேஷன் கொண்டு வர போகிறோம். அதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் பாத். ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆயிடுச்சா? ஸோ ஆப்டிக்கல் பாத் ஆஃப் எ மீடியம் இஸ் டிஃபைன்ட் as the distance d dash light travels in vacuum in the same time it travels in a distance d in the medium. Okay, now I will explain the optical path in simpler way. So consider this is the medium of a refractive index n, வாட்டர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ given time tங்கிற டைமில் இந்த மீடியமில் லைட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ மீடியமில் அதனுடைய ஸ்பீடை வின்னு வச்சுக்கிடுவோம். இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. ஓகேவா? இப்போ வந்து அது கிவன் டைமில் டிங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. நவ் அட் த சேம் கிவன் டைம் வேக்குமில் இட் ட்ராவல்ஸ் சம் லாங்கர் டிஸ்டன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் c. ஓகே, அப்போ அது வந்து இங்கே வந்து சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் அந்த கிவன் டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கு. த டிஸ்டன்ஸ் இஸ் டேக் d டேஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இங்கே வெலாசிட்டியை பார்த்துருவோமா? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைமில் வந்து இங்கே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ இப்போ இங்கே பார்ப்போம், இங்கே ஸ்பீடு என்னது? வேக்கமில் சியா, இங்கே டிஸ்டன்ஸ் d dash டைம் t. So t equal to என்னது? d dash by c. So the time interval in both the cases are same. So we compare these two equation, d by v equal to d dash by c. Okay, now rearranging this, d dash வச்சுக்கலாம், c left hand side அனுப்பிடு. அப்போ என்ன வந்துடும்? c மேலே வந்துடும், c by v d. Just before we see the refractive index of a medium is c by v அப்படின்னு படித்தோமா? அப்போ c by vக்கு பதிலாக n போட்டுறேன். அப்போ d dash equal to n into d அப்படின்னு அழகாக நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கிது. This is called optical path. So we well know that for any medium other than air or vacuum, refractive index is greater than 1. So the optical path d dash of a medium is always greater than d. Okay, students, our next problem is example 6.6. Light travels from air into a glass slab of thickness 50 cm. ஒரு glass slab, அதனுடைய thickness 50 cm and a refractive index 1.5 in the glass. What is the speed of light in the glass slab? First question. What is the time taken by light to travel through the glass slab? Second question. What is the optical path of the glass slab? So given glass slab I shown in figure where the distance, that is the thickness is 50 centimeter. Other 50 into 10 power minus 2 meter
ஈக்குவல் டு 0.5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5. அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ரேஷ்னலில் 3/2ன்னு எழுதுனா ஈஸியாக இருக்கும் சால்விங்க்கு. 3/2 ஈக்குவல் டு 1.5 தானே? ஓகே. இப்போ லைட் வந்து இந்த கிளாஸ் ஸ்லாப்குள்ளே போகுது. இந்த திக்னஸ் 0.5 மீட்டர் திக்னஸ் உள்ளது. அப்போ இந்த கிளாஸ் ஸ்லாப்குள்ள ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? C/V. அப்போ இதிலிருந்து V ஈக்குவல் டு C/N போட்டலாமா? C வந்து என்னது நம்மளுக்கு தெரியும், 3 × 10⁸. ஸோ என்னங்கிறது என்னது? 3/2ன்னு எழுதுங்க. 3 கேன்சலா? அப்போ ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சா? 2 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த்ரூ த கிளாஸ் ஸ்லாப்? இந்த கிளாஸ் ஸ்லாப் வழியாக அது போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்? அப்போ velocity ஆர் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதிலிருந்து டைம் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை velocity அப்படின்னு போட்டுவோன்னா, அப்போ இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப். திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் என்னன்னு எழுதிடலாம்? 50 × 10⁻²னே போட்டுக்கிறேன். V வந்து என்னது? 2 × 10⁸. கிளாஸ் ஸ்லாப்பில் அதனுடைய ஸ்பீடு. அப்போ கேன்சல் பண்ணால் இங்கே என்னது? 25. T ஈக்குவல் டு 25. கீழே 10⁸. மேலே போச்சுன்னா -8. ஆல்ரெடி 10⁻² இருக்குது. 10⁻10 செகண்ட். ஓகேவா? அடுத்து தேர்டுக்கு போகலாமா? ஸோ வாட் இஸ் த ஆப்டிக்கல் பாத் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப்? D' ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும்? N × Dன்னு எழுதணுமா? ஸோ என்னங்கிறது இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு? 1.5. அண்டு Dங்கிறது எவ்வளவு? 0.5 மீட்டர். அப்போ மல்டிப்ளை பண்ணாக்க 0.75 மீட்டர். தட் இஸ் இன் சென்டிமீட்டரில் சொல்லும்போது 75 சென்டிமீட்டர். அப்போ இங்கே மீடியமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணுது? கிவன் டைமில் 50 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுது. வேக்யூமில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது? 75 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்போ 75 - 50 போட்டோம்னா வேக்யூமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? எக்ஸ்ட்ரா 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அது எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்கு. இதே டைமில் இந்த ஸ்லாப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது 75 சென்டிமீட்டர் என்ன பண்ணும்? ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.